ஆஹ் தொப்பிகளை தொப்பிகளை போட்டனர். Correct. பாரி மன்னன் தேரை வேகமாக செலுத்தினான். செலுத்தினான் செலுத்தினான் எதை செலுத்தினான் எதை செலுத்தினான்? தேரை தேரை. இதை செலுத்தினான் தேரை. தேரை. இடையன் வெள்ளை ஆடுகளை சுறுசுறுப்பாக மேய்த்தான். சுறுசுறுப்பாக மேய்த்தான். வெள்ளை ஆடுகளை சுறுசுறுப்பாக மேய்த்தான். பாருங்க, வெள்ளை இடையன் வெள்ளை ஆடுகளை சுறுசுறுப்பாக மேய்த்தான். என்ன வரும்? ஆடுகளை சுறுசுறுப்பாக மேய்த்தான். கலை விழாவில் உமா அழகாக வீணையை வாசித்து காட்டினாள். வீணையை வீணையை வாசித்து காட்டினாள். காட்டினார். சரியோ? இதுதான் பிள்ளைகள் எழுவாய் பயனிலை செயற்படு பொருள். சரிதானே? ரைட். சரியோ? ரைட். அடுத்ததை பார்த்துட்டு குடிப்போம். பொருத்தமான செயற்படு பொருளை தெரிந்து இடைவெளியில் எழுதுவோம். சரி, இடைவெளியில் எழுதுவோம். அங்க சொல்லுவான். இப்ப முதலாவது இதை படித்தான். இதை படித்தான். பாடம். திருவள்ளுவர் இரண்டு அடிகளில் இயற்றினார். எதை இயற்றினார்? திருக்குறளை. நீதிபதி வழக்கில் கீறு வழங்கினார். என்ன வழங்கினார்? தீர்ப்பு வழங்கினார். எதை வழங்கினார்? தீர்ப்பு வழங்கினார். விமானி ஆகாயத்தில் கீறு செலுத்தினான். விமானி ஆகாயத்தில் செலுத்தினான். எதை செலுத்தினான்? விமானத்தை செலுத்தினான். குயவன் களிமண்ணை பயன்படுத்தி மனைந்தான். எதை மனைந்தான்? பானையை மனைந்தான். சரிதானே? ரைட். அப்ப இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு இனி பிரச்சனையை சொல்லுங்க. யாருக்கும் எழுவாய் பயனிலை கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கிறதா? மூன்று கேள்வி எழுவாய். யார் செயற்படும் பொருளுக்கு யாரை எதை எவற்றை. ரைட். வீதியில் கிடந்த மோதிரத்தை தம்பி எடுத்தான். எது செயற்படும் பொருள்? மோதிரம் தான். அதில் என்ன வரப்போது? செயற்படும். இதை எடுத்தான். மோதிரத்தை எடுத்தான். சரிதானே? ரைட். இது மறக்கிற இல்லை. இது திருப்பி எக்ஸாம் வரைக்கும் இதை ஞாபகம் வச்சுட்டு போகணும். இல்ல, நீ முன்னாலே படித்தால் நான் பின்னாலே மறப்பேன் என்று இருக்கக்கூடாது. பிள்ளை பெண்களை இந்த கற்றல் முறையில இந்த கற்றல் நாங்க படிப்பிக்கிறதுல சில கேள்விகள் சில விடயங்கள் நீங்க மறந்து போடுவீங்க. திருப்பி பழசுக்கு போய் அவரை திருப்பி ஒரு ஞாபகப்படுத்தி கொண்டுதான் திருப்பி போகும். அப்ப எந்த நாளும் உங்களுக்கு மறக்காம வச்சிருக்கக்கூடிய மாதிரி தான் இந்த படிப்பு போய்கொண்டே இருக்கும். இந்த கேள்வி நாங்க ஏற்கனவே ஒருக்கா படிச்சாங்க. ஆனா நீங்க எல்லாரும் மறந்து போனீங்க. அதான் திருப்பியும் சொல்லிக்கிறேன். இப்ப சரிதானே? ரைட். இந்த கேள்வி முதல் படிக்கிறாங்க. ப்ரீ கிளாஸ்ல படிக்கிறாங்க. சரியா? ரைட். ரைட். எங்க பாப்போம். இப்ப செய்து போட்டு விடிய மலமான மெசேஜ்ல போடுவோம் இருக்கா?
முடிய பாவம். அவள் செல்லும் திசை யாது? செல்லும் திசை என்று அவிகையில் என்ன போட்டுருக்கீர்கள்? பலது என்று போட்டுக்கிறாங்க. கேட்டங்களே செல்லும் திசை. இதுல ஒரு குறுக்கு வழி சொல்ற மாதிரி கவனிங்கோ. இப்ப மாலையில்ண்டா, சரி, மாலையில் கோயிலுக்கும் மாலையில் சொல்லிக்கிறோம். மாலையில் சூரியன் எங்க நிற்கும்? மேற்கு பக்கம் நிற்கும். மாலையில் செல்லும் அமுதாவில் வலது கை பக்கம் சூரியன் மறையுது. வலது கை எழுத்து கொண்டே மேற்கு பக்கம் விட்டு விடுவோம். ஆளை சுத்தி போட்டு வலது கையை எழுத்து மேற்க விட்டு விட்டா என்ன செய்யும்? ஆள்ட முகம் எங்க பார்க்கும்? அதை வச்சு போட்டு முடிவெடுக்க முடியாது. சரியே, ரைட். என்ன ரீகா என்ன எல்லாம் வடக்கு வருது? வலது கைப்பக்கம் சூரியன் மறைகிறது. மாலையில் கோயிலுக்கு செல்லும் அமுதாவின் வலது கைப்பக்கம் சூரியன் மறைகிறது. வலது கையை கொண்டே சூரியன் மறைகிற பக்கம் பிடிச்சு பாருங்க. மேற்கு பக்கம், மேற்கு பக்கம் நீட்டி கொண்டு போனா என்னென்ன பேரும் நான் சொன்னால் இந்த திசை கணக்கு செய்யக்க. சரி, ஒரு ஆள் இப்படி நிக்குது, இப்படி நிக்குது, ரெண்டு கையையும் இப்படி நீட்டி கொண்டு நிக்குது. ரெண்டு கையும் என்ன, ரெண்டு கையையும் இப்படி நீட்டி கொண்டு நிக்குது. இப்படி நிக்கிற மாதிரி நினைச்சு கணக்க பாருங்க. சரிதானே? அப்ப இவன் மாலையில சூரியன் இங்க நிக்கும், வலது கை இஞ்ச கிடக்கும். வலது கை இஞ்ச கிடக்கிற மேற்கு பக்கம் இருக்குன்னா முகம் எங்க தெரியும்? நேர தெற்கு பக்கத்துக்கு வரும். பிள்ளையா எங்க வரும்? தெற்கு. சரிதானே? இந்த கேள்விக்கெல்லாம் விளக்கங்கள் போட்டோம் நிக்கலாம். சரிதானே? இது நேரடியா யோசிக்க விளக்கம். ரைட். அடுத்து வரும் இரு முக்கோண எண்களை கூட்டும் போது ஒரு சதுர எண் வருமா? என்னன்னு ஓபன்ல உரம் பாருங்க. அடுத்து வரும் இரு முக்கோண எண்களை கூட்டும் போது ஒரு சதுர எண் வரும். ரைட். இப்ப சொல்லுமா முக்கோண எண் என்னண்டு எப்படி வரும்? முக்கோண என்னண்டா சார்? அவனம் அந்த வார எண்ணையும் ரெண்டால பெருக்கி பேந்து பெருக்கி போட்டு ரெண்டால பிரிக்கிறது சார். ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், முக்கோண மறக்க கூடாது. பாருங்க, இப்ப முக்கோண எண் மூன்றாவது முக்கோண எண் காண்றதுண்டா 1 2 3 மூன்றையும் எழுதி கூட கூட்டி விட்டியலைன்னா மூன்றாவது முக்கோண எண் வரும். அப்படி 6 வரும். அஞ்சாவது முக்கோண எண் காணணும்டா 1 2 3 4 5 இவ்வளத்தையும் கூட்டி விட்டியலைன்னா அஞ்சாவது முக்கோண எண் வரும். ஆறாவது முக்கோண எண் காணணும்டா 1 2 3 4 5 6 இவ்வளத்தையும் கூட்டி விட்டா சரி. சரிதானே? பாருங்க, இதுல அஞ்சாவது முக்கோணம் என்னன்னா 1 2 3 4 5 இவ்வளத்தையும் கூட்டினா வரும். எப்படி? 15 வரும் இல்லையா? அப்ப இதுதான் அஞ்சாவது முக்கோணம். சரி, அஞ்சாவது முக்கோண எண். நாலாவது முக்கோண எண்ணா 1 2 3 4 இவ்வளத்தையும் கூட்டி விட நாலாவது முக்கோண எண் வரும். எப்படி? 9 வரும். பாருங்க, கூட்டி விட்டா எவ்வளவு வருது? 4 3 10. என்ன வரும்? 10. 4 3 7 7 10 வருது. அப்ப இது நாலாவது முக்கோண எண் 10. அஞ்சாவது முக்கோண எண் பிள்ளைகள் 15. அஞ்சாவது முக்கோண எண் என்ன? 15. அப்ப ரெண்டையும் கூட்டினாதான் சொல்லப்படுது. அடுத்து வரும் இரு முக்கோண எண்களை கூட்டும் போது சதுர எண் புறப்படுமா?
அப்ப 10 ஒரு 4வது முக்கோணங்கள், 5வது முக்கோணங்கள் 15 புள்ளிகள். இவரை கூட்டினா வாரது 25. 25 என்பது ஒரு சதுர இலக்கம். சரிதானே? சதுர இலக்கம். சதுர இலக்கம் காண்றது எப்படி என்றா அதே இலக்கத்தால பெருக்கி வாரது. 5 25 ஒரு சதுர இலக்கம். இது முக்கியமானது, மனசுல போட்டு வைக்கணும். அதுக்காகத்தான் சொல்லி கிடக்கேன். 5 25 ஒரு சதுர எண். சரிதானே? அப்ப 1 2 3 4 இப்படி போடுறது முக்கோண எண்கள். சரிதானே? சதுர எண் சுவம் அது பாடமாக்க தேவையில்லை. அது என்ன 5 10 100, 10 10ஆல பிரிக்கிற வார 100, 10வது சதுர எண். 7 7 7 7 49 ஒரு சதுர எண். சரிதானே? ரைட். இப்ப நான் 1 2 3 எழுதி கூட்டிக் கொண்டு நிக்கலாமோ? நேரம் போகுமல்லோ. அதாலதான் அதுக்கு ஒரு குறுக்கு வழி. என்ன? அடுத்த எண்ணால் பெருக்கி பாதியாக்கி விட்டா சரி. என்ன செய்ய வேணும்? அடுத்த எண்ணால் பெருக்கி பாதியாக்கி விடுவோம். இப்ப பாருங்க, 4வது முக்கோணம் என்னன்னா 4 5ஆல பெருக்கி போட்டு வாரபடி எவ்வளவு? 4 5 20. அவரை பாதியாக்கி விட்டா 10. இதுதான் விட. சரியானே? ரைட். எங்க இப்ப நீ ஓப்பன்ல விட போறேன். ரைட். முக்கோணம் என்னென்ன காண்றது? அடுத்த எண்ணால் பெருக்கி அடுத்த எண்ணால பெருக்கி பாதியாக்கணும். பாதியாக்கணும். எல்லாரும் ரெண்டால அதுக்கு அடுத்து 4 எண்டா பிள்ளைகள். 4க்கு அடுத்த 4 5 20. 20 ரெண்டால பிரிச்சு விட்டா வார விடதான் 4வது முக்கோணம். அப்ப 7வது முக்கோணம் என்ன செய்வியல்? 7வது முக்கோணம் 7 8ஆல பெருக்கி இப்ப மெசேஜ்ல போடுவோம் எல்லாரும். 7வது முக்கோண எண் 7 என்ன செய்வியல்? அடுத்த எண் 8ஆல பெருக்கி வாரத 2ஆல பிரிப்பியல். ரைட். வெரி குட். என்ன? 7 8 56. 56 இரவாசி 28. சரிதான பிள்ளைகள்? ரைட். அப்ப இப்ப நீங்களா ஒரு கணக்கு செய்து பார்க்க போறீங்க. இந்த இதின்படி பாருங்கோ. சரி, அடுத்து வரும் இரு முக்கோணம். உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்து பாருங்கோ. 2வதும் 3வதும் முக்கோணம் எடுங்கோ. சரிதானே? 2வது முக்கோணம் எது பிள்ளைகள்? 2வது முக்கோணம் எது? 2வது முக்கோணம். 3வது முக்கோணம் எது? 6. அப்ப அடுத்து வரும் முக்கோண எண்ணோ இல்லையோ? அடுத்து வரும் முக்கோண எண்கள்
அப்ப இது அடுத்து வரும் முக்கோண எண்களை ரெண்டையும் கூட்டினா என்ன வருமா? ஒரு சதுர எண் வரும். பாருங்க, 9 9 சதுர எண். இதுதான் விஷயம். இதுதானே? Right. 10வது சதுர எண் இது 10வது சதுரம். நூறு சார். அவ்வளவுதான். Right. 9வது சதுர எண் 55. Right. 81 சார். 81. 9வது சதுர எண் 9 81. சரிதானே? ரைட். 11வது சதுர எண் இது 11வது சார் 121. ஆ? 121. 121. 11 11 கழிக்கிற 121. இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், உங்களுக்கு இந்த குறிப்பு இதுல ஏதாச்சும் சந்தேகம் இருக்குதா? இல்லை. தெளிவாய்ங்களா? தெரியும், சதுர எண்ணும் காண தெரியும். அப்ப ரெண்டு அடுத்த வாரம் 2 முக்கோண கூட்ட சதுர எண் வருகிறன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, அவ்வளவுதானே? இதை தயவு செய்து பெற்றாரிகளுக்கா நிறைய கணக்கு கொடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. சார் இத கொஞ்சம் சொல்லிட்டாங்களே. எது இந்த இப்ப போட்டிருக்கீங்க சார். இந்த கணக்கோ? அடுத்து வரும். ரைட். நம்ம போடுவோம். இதுல அப்படியே வேற பயிற்சி வரும். இங்க பாருங்க, உதாரணம் வருது பாருங்க. இதுல கொஞ்சம் போட்டுக்கிறாங்க. சரி, என்ன 6 10 16. 6 இதுல 3வது முக்கோணம். இது 10 வந்து 4வது முக்கோணம். இது வந்து எத்தனையாவது? 3வது முக்கோணம். 1 2 3 6 பேரும் 4 கூட்டினா இது 4வது முக்கோணம். 2ஐயும் கூட்டினா 2 10 16. இது வந்து சதுர. அதே மாதிரி இது வந்து 4வது முக்கோணம். 15 என்பது 5வது முக்கோணம். 2ஐயும் கூட்ட 25 வருது பாருங்க. சதுர 5 25. சரிதானே? குழம்ப வேண்டாம். திருப்பியும் பயிற்சிகள் அப்பப்போ வருமா? பயிற்சி இந்த ஒரு அடுப்பில் இருக்கிற இது இதுல எப்படி கண்டுபிடிக்குது? நீங்கள் 6 கீறி விளையாடினாலும் எனக்கு பேரோட வரும். இவர் கீறுகிறார். இதுல நான் விளக்கத்தை சொல்லிட்டு போறேன். அடுத்த வகுப்புல வடிவா பார்ப்போம். என்னன்னு இப்ப விஷயத்த வடிவா கேட்டு வையுங்கோ. நான் பிறகு சொல்றேன். சரிதானே? எப்படி பார்க்கிறதா? பின்வரும் தகவலை கொண்டு 2 நோவிகளது பெருமானத்தை காண்க. இப்படி தந்தா நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஊரம் கட்டணும். தனிமைப்படுத்தி ஒரு ஆளை எடுக்க வேணும். அதான் முதலாவது. என்ன செய்யணும்? ஊரம் கட்டணும். ஒரு தடவை தனியப்படுத்தி ஊரம் கட்டணும். அது எப்படி என்ன? இப்ப இங்க 2 வடையும் ஒரு டோபியும் 70 ரூபாய் என்று இருக்குது. இதுக்குள்ளேயும் அதே பெறுமதி இருக்கு. இங்க 3 வடையும் 2 டோபியும் இருக்கு. அப்ப இப்ப பாருங்க, கொஞ்சம் பாருங்க. 2 வடையும் இந்த சம்பவம் இருக்குதானே, இவ்வளவும் தானே இதுல கிடக்கு. 2 வடையும் ஒரு டோபியும். அப்ப இந்த ஒரு டோபியும் 2 வடையும் பிள்ளைகள் 70 ரூபாய். சரிதானே? 70 ரூபாய் என்றா அப்ப நாங்கள் இது என்ன செய்யலாம்? இப்ப ஒரு வடையும் ஒரு ரூபாயும் காணலாம். என்ன, இது 70 ரூபாய் என்று சொன்னா 2 வடையும் இது 70 ரூபாய். ஒரு ரூபாயும் ஒரு வடையும் காணலாம். ஏன்? இவ்வளவும் சேர்ந்ததுதான் 110. சரிதானே? அப்ப 110 என்று சொன்னா ஒரு வடையும் ஒரு ரூபாயின் பெறுமதியும் காணலாம். எப்படி? 110 இருந்து 40 ரூபாய் என்று பெறுவார்களே. 110 இருந்து இந்த 70 கழிச்சியல் இருந்தா 40 ரூபாய் பெறுவார். 40 ரூபா? ஒரு வடையும் ஒரு ரூபாயும் 40 ரூபாய் என்று கண்டுபிடிச்சாச்சு.
திருப்பி இங்க வருவோம். அப்ப ஒரு வடையும் ஒரு டொவியும் 40 ரூபாயா. ஒரு வடையும் ஒரு டொவியும் 40 ரூபாய் இப்ப சொல்லி கிடக்கு. அப்ப இனி திருப்பி பாருங்க, ஒரு வடை இந்த பெறுமதி என்று இந்த வடையில காசு வரும் 70 ரூபாயில இருந்து 40 ரூபா போனா இந்த 30 ரூபா வடை காசு வரும். சரிதானே? இப்படிதான் முடியும் ஊரை கட்டி கட்டி கொண்டு போறது. அது விளக்கமா நாங்க அடுத்த வகுப்புல படிப்போம். சரிதானே? ரைட். முக்கியமானது பிள்ளைகள் இன்றைக்கு ஆரம்பிச்சு வச்சுக்கிறாக்கு அப்படியா பார்ப்போமா? ரைட். நன்றி. வகுப்பில் கலந்து கொண்ட பயிற்சி இன்றைக்கு பிப்ரவரி மாதத்தில் 2வது வகுப்பில் இணைஞ்சு கொள்றீர்கள். வேணியவர்களும் உரிய முறையில இணைஞ்சு கொள்ளுங்க. ஓகே பாய், போயிட்டு வாங்க பிள்ளைகள். Thank you, sir. ஓகே, வெல்கம், போயிட்டு வாங்க. நன்றி. Bye, sir. Thank you, sir. ஓகே Thank you, sir. ஓகே பாய், வெல்கம். Ma.